பாட்டுக்கு இருந்தார். இப்போ என்னன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டு இப்போ என்ன ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக் கொடுத்துருப்பீங்க கடன் வாங்கிட்டு, அதை ஏமாத்திட்டீங்க. செக் கொடுத்து செக்கை பவுன்ஸ் பண்ணி அது செக்கு பவுன்ஸ் ஆச்சு. என்னன்னா காசு இல்லாமல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சரிங்க, அதான் பவுன்ஸுமாங்க. காசு இல்லாமல் திரும்பி வந்துருச்சு, ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா எக்காரத்தை கொண்டு எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. அவங்க ஏமாத்திட்டாங்க. ஃபோர்ஜரி கணக்கில் ஃபோர்ஜரி அப்படின்ற பெயரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. முன்னாடிலாம் பண்ணிருந்தாங்க, இப்போ எந்த ஒரு ஸ்டேஷன்லையும் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. இப்போ அதையே முன்மொழிஞ்சு எந்த உங்களுக்கு அலகாபாத் ஹைகோர்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு முன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க, அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணி ஹைகோர்ட்டில் என்னென்ன அலகாபாத் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, செக் பவுன்ஸு காரணத்தினால எக்காரத்தை கொண்டு ஃபோர்ஜரி கணக்கில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. எனக்கு காசு கொடுக்கணும், என்னை ஏமாத்திட்டாங்க, இது செக் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க அக்கௌண்ட்டில் காசு இல்லை, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஜரி கணக்கில் நீங்கள் காசை கொடுத்து வேறு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுக்குறேன், கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன், அந்த பொருள் கொடுக்குறேன், இந்த பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது ஃபோர்ஜரி கணக்கு. அதுதான் 420, அதுதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். நான் காசை கொடுக்குறேன்னு சொல்லி செக்கை கொடுத்துட்டு செக்குனால ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த காசு கொடுத்ததுனால செக் கொடுத்தான், என்னை ஏமாத்துறான்னு சொல்லி எக்காரத்தை கொண்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஆகும்னா போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டி எக்கச்சக்கமாக நான் பார்த்துருக்கேன். மிரட்டி செக் கொடுத்துட்ட, செக்கை ஃபோர்ஜரி பண்ணிட்ட, அதாவது காசை கொடுக்காம வெறும் செக்கை மட்டும் கொடுத்து ஏமாத்துட்ட அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. இது எப்படி பார்க்குறீங்க, எப்படி வரவேற்கீங்க? நம்ம சேனல் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனை மிரட்டி நீ செக் வாங்கிட்ட, செக் கொடுத்துட்ட, செக் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, நீ ஏமாத்தணுன்ற காரணத்துக்காக செக் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே 420 கேஸ் நிறைய பதிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் பதிய முடியுது. எக்காரத்தை கொண்டும் செக்கு கொடுத்து அது காசு ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா செக் பவுன்ஸ் கேஸு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், ஷார்ட் ஃபார்மில் என்ஐ ஆக்டுமாங்க, அந்த கேஸில் மட்டும்தான் கோர்ட்டில் பதிய முடியும், தவிர அந்த வழக்காக தான் பதிய முடியும். சரிங்களா, எந்த ஒரு போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. 420 செக்ஷனில் நீ செக்கு கொடுத்து ஏமாத்திட்டா, உன் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, ஏமாத்திட்டா 420 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடு வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எக்காரத்தை கொண்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. சரிங்களா, நம்ம சேனலில் இதை விஷயம் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.